வணக்கம். இன்னைக்கு ஏர் பேண்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சைடு முதல்ல வந்து நம்ம ஃபுல்லா ரவுண்டா முடி எடுக்க போறேன் நான். பாருங்க, முதல்ல ஒரு லைன் நேர் வடு எடுத்துட்டு இந்த சைடு ரைட் சைடு, இப்போ வந்து லெஃப்ட் சைடு ரெண்டு சைடும் எடுத்துடுறேன். முடி கொஞ்சம் பிரிச்சிடுறேன். இந்த முடியை நான் இது ஏர் பேண்ட் மாதிரி வரும் இந்த ஹேர் ஸ்டைல், அதனால் இதை பிரிச்சுட்டு இப்போ இதை வந்து தனியாக எடுத்து கோனிடெயில் போட்டு வச்சுட போகிறேன். நான் ஒரு சேஃப்டிக்கு தான், நம்மளுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு. இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருவோம். நான் வந்து இந்த சைடு இங்கேருந்து ஜடை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதனால் இங்கே வந்து கழுத்து வலிக்குன்றதுக்காக நான் இங்கே ஒரு பில்லோ வச்சு வைக்க போகிறேன். முதல்ல வந்து இங்கே வந்து கொஞ்சம் முடி எடுத்துப்போம். நம்ம முன்னாடி இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஒரு ரப்பர் பேண்டு மாதிரி வரும் இந்த சைடுலேருந்து இந்த கடைசி. அதனால் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். 1 2 3 4 எடுத்துருக்க பாருங்கள். இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். நார்மல் ஜடை மாதிரி பின்னிடுவேன். முதல்ல பின்னிட்டு செகண்ட் டைம் பின்னும்போது இந்த முடியை அடியில் கொடுத்துடணும். கொடுத்துட்டு திருப்பி இந்த முடி அடியில் கொடுக்க போகிறேன். இந்த முடி அடியில் கொடுத்த உடனே நம்ம வந்து பாருங்கள், இப்போ வந்து இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுக்க போகிறேன். ரொம்ப அழகாக இருக்கும், ஹேர் பேண்ட் மாதிரியே வரும். பாருங்கள், கொடுத்தாச்சு. திருப்பியும் ஒரு நார்மல் ஜடை மாதிரி போட்டுட்டு திருப்பியும் இந்த மேலே இருக்கிறது, இந்த சைடு இருக்கிறது அடியில் கீழ்ப்பக்கமாக கொடுத்துருக்கேன். திருப்பி கொஞ்சம் முடி சேர்த்துட்டேன். என்கிட்ட 4 கால் இருக்குது பாருங்கள். திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப டைட்டாக பிடிக்காதீங்க, கொஞ்சம் லூஸாகவே நார்மல் ஜடமே டைட்டாக பிடிக்க வேண்டாம். நம்ம இதை கொஞ்சம் லூஸாகவே செய்வோம். டைட்டாக பிடிச்சிங்கன்னா எல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிடும். நல்லா டிசைனும் வராது, இழுக்கும். லூஸாகவே செய்யணும், ரொம்ப லூஸாக செய்யுங்க. அப்போ தான் அந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லா தெரியும். இது ஸ்டார்டிங்கிறதுனால அப்படி இருக்கும். இங்கே கொஞ்சமாக முடி இருக்கிறதுனால இப்படி ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் போக போக ரொம்ப நல்லா தெரியும் டிசைனு. பாருங்கள், திருப்பி 4 கால் தான் இருக்குது என்கிட்ட. நான் அதை விடவே இல்லை. திருப்பியும் ஒரு ஜடை மாதிரி போட்டுட்டு இங்கே பாருங்கள், இப்படி தான் அடியில் கொடுக்கணும். இதை நல்லா சீவிட்டு செய்வோம். சீவிட்டு செஞ்சால் கொஞ்சம் நல்லா வரும்ன்றதுக்காக. இப்படியே தான் எல்லாமே ஃபுல்லாக செய்யணும். இதே மாதிரி தான் பாருங்கள், 4 கால் திருப்பியும். இதை நான் விடுற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம அதை விடக்கூடாது. அதை கையில் பிடிச்சிட்டே இருக்கணும். இந்த முடியும் பாருங்கள், இதை விடுற மாதிரியே இருக்கும். இதை பாருங்கள், இது விடுற மாதிரியே இருக்கும், ஆனால் விடக்கூடாது. திருப்பி எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்கணும். நம்ம இப்போ எழுப்பிடுவோம். இப்போ நம்ம எழுப்பிட்டா இப்போ நம்ம
ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. நான் வந்து ஜெல் எல்லாம் எதுவுமே தடவலை, அதனால தான் இது மாதிரி இருக்குது. நம்ம நார்மல் நம்ம வீட்டில் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வீட்டில் நார்மல் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இது ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஜெல்லாம் எதுவும் தடலை. நான் காலைல தலை குளித்ததோடு சரி. இங்கே பாருங்கள், இப்போ இந்த சைடு வந்துட்டோம் கடைசி வரையும். டிஃப்ரெண்ட்டாக ஜடை போடணுன்னு தோணும்போது இது மாதிரி போட்டுக்கலாம். ஒரு நம்ம வெட்டிங் போட்டால் கூட ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான், கடைசி முடி வரையும் வந்துட்டேன். நான் இதை வந்து நான் ஃபுல்லாக பின்னிட போகிறேன். இது வந்து இங்கே வந்து நான் இது பேண்ட் போட போகிறேன். பேண்ட் போட்டாச்சு, சும்மா லைட்டாக தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து எல்லா முடியும் சேர்த்துப்போம். நல்லா சீவிக்கோங்க. சீவிட்டு இந்த முடியை வந்து இது பின்னல் போட்டுட்டு வந்தேன்னாங்க, இதை வந்து நீங்கள் இப்படியே இந்த முடியை கொஞ்சம் விளக்கிட்டு இங்கே பின் குத்துனாலும் நல்லாயிருக்கும். ஹேர் பேண்ட் வேறு ஆகிடும், தெரியாது. இது கவர் பண்ணிட்டிங்கன்னா பின் குத்துனா. அப்படி இல்லைன்னா நீங்கள் பசங்கன்னா அவுத்துடுவாங்க, இது மாதிரி ஒரு ஏர் பின் குத்துனோன்னா அவுந்து வந்துடும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து கீழே வந்து கீழ்ப்பக்கமாக இங்கே கொஞ்சம் முடியை விளக்கிட்டு இங்கே ஒரு பேண்ட் போட்டு விட்ருங்க. பேண்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அவுந்து வராது, அப்படியே நிற்கும், ஸ்டிப்பாக இருக்கும் முடி. நான் அது வேணால் போட்டு காமிக்கிறேன் பேண்டு பாருங்கள். இங்கே வந்து இந்த முடியெல்லாம் தனியாக இப்படி பிரிச்சுட்டு இங்கேருந்து ஒரு பேண்ட் எடுத்திருக்கேன், இங்கே கொஞ்சம் முடி எடுத்திருக்கேன். இது ரெண்டும் தான் ஜாயின் பண்ண போகிறேன் பாருங்கள். இங்கே இந்த முடியை எடுத்து இங்கே ஜாயின் பண்ணிட போகிறேன். இது வந்து பசங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பின் குத்தாமல் அவங்க பாட்டு அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க. இது கழண்டும் வராது, நல்லா டைட்டாக போட்டுட்ருவோம். அவ்வளோதான் இந்த ஹேர் ஸ்டைல். அவ்வளோதான், இது கவர் ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறத கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுறேன். லூஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான் இந்த ஹேர் ஸ்டைல். இங்கே வந்து ஒரு பின்னு கொடுத்துட்றேன். நான் பூ குத்துற பின்னு தான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். உங்களுக்கு எது டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணலாம், உங்கள் இஷ்டம்தான். பாருங்கள், நான் டெக்கரேட் பண்ணிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் வந்து இந்த ஒரே ஒரு இந்த பூ தான் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ரோஸ்ன்னா கூட வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம்தான். ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.